வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு சூப்பர் போச்சர் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிச்சி மேத்தா அவர்கள் வந்து நம்ம டெல்லி கிரைம் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு வெப் சீரிஸ் சமப்போடு போட்டுச்சு நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ அந்த டெல்லி கிரைமோட டேரக்டர் தான் வந்து கிரியேட்டர்னு சொல்லுவோம் வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவரோட ஒரு அடுத்த ஒரு விஸ்வரூபம் தான் இந்த போச்சர். இந்த மூவிஸ்லாம் பார்த்து கடுப்பாக என்னடா இது ஒரே கமர்ஷியலு ஓவர் லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமர்ஷியல் அப்புறம் டெக்னிக்கல் இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்குது. இப்போதைக்கு இந்த தமிழ்நாடு சவுத்தில் வந்து சவுத்துனே வச்சுக்கலாம், சவுத்தே வந்து மாட்டிக்கிட்டு முழிக்குது. எடுத்தால் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய ஃபைட்லாம் வச்சு பயங்கரமாக பிரம்மாண்டமாக எடுத்தால் ஓரளவு ஓடுது அப்படிங்கிறதான் எல்லாரும் வந்து வெப் சீரிஸ்க்கு வர்றாங்க. ஸோ அது ஒரு தனி டாப்பிங்கு, அதை பற்றி அப்புறமா பார்ப்போம். ஸோ இந்த போச்சர் வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த போச்சர் அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா, போச்சர்னா என்னென்னா இந்த யானை பற்றி வந்து லிங்க் வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு டாபிக் தான் வந்து இந்த போச்சர். ஸோ இந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு ஒரு படம் வந்து நம்ம பார்த்தா எவ்வளோ ஒரு திருப்தி வருமோ அந்த திருப்தியை கொடுக்குற ஒரு வெப் சீரிஸ் தான் வந்து இந்த வெப் சீரிஸ். இது வந்து கண்டிப்பாக ஒரு மலையாளம் வெப் சீரிஸ், நாட் அ தமிழ் வெப் சீரிஸ். பட் தமிழ் டப்பிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நிமிஷா விஜயன் அவர்கள் வந்து இதுக்கு வந்து லீடு எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஹீரோன்னு கிடையாது. வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஒரு ஹீரோ அப்படின்னு வந்து நம்ம சொல்ல மாட்டோம், லீடுன்னு தான் சொல்லுவோம். ஸோ நிமிஷா விஜயன் ஒரு முக்கியமான ஒரு போலீஸ்காரங்களாக இந்த இடத்துல ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வராரு. அதோடு இல்லாமல் அவங்களோட சேர்ந்து ரோஷன் மேத்யூ அப்படிங்கிறவங்களோட லீட் 2ன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து ஒரு பாம்பு எக்ஸ்பர்ட், ஸ்னேக் பைட் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயே அந்த டாக்டர்லேயே ஒரு விதமான டாக்டர், அந்த டாக்டர் ரொம்ப கம்மி, இந்தியாவிலே ரொம்ப கம்மி. ஸோ அவங்களில் ஒருத்தராக வந்து இவர் வராரு. ஸோ அதே மாதிரி இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த ஜேர்னி எப்படி கொண்டு போகிறாங்க, அதாவது ஐவரின்னு சொல்லுவாங்க. யானைக்கு தந்தம் எவ்வளோ முக்கியமோ, இந்த ஸ்கிப் இன்ட்ரோன்னு சொல்லிட்டு ஒன்று வரும், அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஆன்டிக் மெட்டீரியல் இது வந்து அந்த ஐவரின்னு சொல்கிறது. யானை தந்தத்திலே ஒரு மெட்டீரியல் செய்வாங்க. யானை தந்தத்தை கட் பண்ணுறது வந்து தப்பு, சில நாடுகளில் வந்து தடை செய்யலை. ஸோ அங்கேருந்து எடுக்கப்பட வந்த அதுலேருந்து செஞ்ச ஒரு ஆன்டிக் மெட்டீரியல் இருக்கும் பாருங்கள், அந்த ஆன்டிக் மெட்டீரியல் வச்சுருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அந்த ஆன்டிக் மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த ஆன்டிக் மெட்டீரியலில் உலகத்திலே காஸ்ட்லின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நார்காட்டிக்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு போதைப் பொருளை கடத்தினா எவ்வளோ பெரிய குற்றமோ அந்த அளவுக்கு இந்த ஐவரி கடத்துறது வந்து ரொம்ப குற்றம். இது வந்து கேரளாவில் நிறைய யானை இருக்கிறதுனால அந்த யானைகள்லாம் அழிக்கப்பட்டு வந்துச்சு. 1976க்கு அப்புறம் அழிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி தடை போட்டிருந்தாங்க. அதையும் மீறி ஒரு டீம் வந்து அழிச்சிட்டு இருந்தது. ஸோ அந்த டீமை கண்டுபிடிக்கிற ஒரு த்ரில்லர் ஜேர்னி தான் வந்து வெறும் இந்த வெப் சீரிஸோட ஒரு பேஸ் தான் ஐடியா சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரே மர்டரு, ஒரே ஒரு ரொமான்ஸ், இதையே பார்த்து அப்படியே டென்ஷனாக இருக்கிற நம்ம லைஃப் வந்து எதையாச்சும் ஒரு காமெடி ட்ராமா பார்க்க போனோம்னா, காமெடி ட்ராமாவில் போய் ஓவராக வந்து ரொமான்ஸை வச்சு சொதப்பி ஓவராக ஒரு மூவிஸே இப்போ சரியில்லை. ஸோ வெப் சீரிஸ் அதுக்கு மேலே டென்ஷன் ஆகுது. சில வெப் சீரிஸ்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக வந்து நம்மளை வந்து ஐயோ முடியல, ஓவராக வைலண்ட்டாக இருக்குது. ஸோ இதுலேருந்து இதில் தவறோம்னா ஐயோ முடியல, இதுலேருந்து முதல்ல எப்படா இந்த சென்சார் கார்டு கொண்டு வருவாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வைலண்ட்டுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து நிற்கிது. அப்போ இந்த போச்சர் அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸ் பார்த்தா அவ்வளோ சூப்பராக எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு சூப்பர் த்ரில்லரு. அதில் இந்த ஐவரி கதை வருது. ஸோ நிமிஷா விஜயன் சூப்பரான ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஹீரோயின். அப்படி ஒரு ஆள், உங்களே தெரியும் மாமதுரை பாட்டில் வந்து போவாங்கள்ல, அந்த அளவுக்கு சூப்பர் ஒரு கேரக்டர். அவங்க பண்ணுற எல்லா கேரக்டருமே இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த போச்சர்லேயும் வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த போச்சர் வெப் சீரிஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2-3 வெப் சீரிஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் வேணால் நம்ம ஃபுல் ரிவ்யூ கொடுக்கலாம். ஸோ நான் இப்போலாம் நம்மளோட ரிவ்யூ கொடுத்தா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் சும்மா எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, until then bye from உங்களோட ஆர்டினரி பர்சன். பாய்.